இந்த திட்டத்தின் கீழ் உள்ள உறுப்பினர் உயிரிழந்தால் வழங்கப்படக்கூடிய நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 10 ரேங்கில் வர காவலருடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வி பரிசு தொகை உயர்த்தப்பட்டிருக்கு. குறிப்பாக முதல் ரேங்கிற்கு வழங்கப்பட்ட 6,500 ரூபாய் என்பது 13,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 2ஆம் ரேங்கிற்கு 4,500 ரூபாய், அது 9,000 உயர்த்தப்பட்டிருக்கு. 3ஆம் ரேங்கிற்கு வழங்கப்பட்ட 2,500 ரூபாய் 5,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 4 முதல் 10 ரேங்க் வரை இருக்கக்கூடியவங்களுக்கு 2,000 4,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதேபோல் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 10 ரேங்கிற்குள்ள வரக்கூடிய காவலர்களுடைய பிள்ளைகளுக்கு பரிசு தொகை உயர்த்தப்பட்டு, குறிப்பாக முதல் ரேங்க் வரவங்களுக்கு 7,500 ரூபாயிலிருந்து திமுக ஆட்சியில் 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 2ஆம் ரேங்கிற்கு 6,500 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 3ஆம் ரேங்கிற்கு 3,500 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 4 முதல் 10 ரேங்க் வரை இருக்கக்கூடியவங்களுக்கு 2,500 5,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதிக மதிப்பெண் பெறக்கூடிய 100 மாணவர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு உயர்கல்வித் தொகை வழங்கக்கூடிய திட்டம் 200 மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதேபோல அவங்களுக்கு 25,000 ரூபாய் என்று இருந்த உயர்கல்வித் தொகை 30,000 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கு. காவலரோ அல்லது அவரது வாரிசோ பணியில் இருக்கும்போது கொல்லப்பட்டால் வழங்கப்படுகிற கருணை நிதி 15 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. போலீஸ் இன்சூரன்ஸ் திட்டப்படி பணியில் இருக்கக்கூடிய காவலர் உயிரிழந்தால் வழங்கப்படுகிற 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. மருத்துவ பரிசோதனை திட்டம் காவலருடைய மனைவிக்கும் பெண் போலீசாருக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. போலீஸ் உணவு சலுகைகள் ஊர்காவல் படையினருக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. காவலர் முதல் ஆய்வாளர் வரை 2,249 பேருக்கு சிறை தண்டனைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. கருணை அடிப்படையில் 2,592 பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கு. காவலர் முதல் ஆய்வாளர் வரை இடர்படி ரிஸ்க் அலவன்ஸ் 800 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. டிஎஸ்பி மற்றும் கூடுதல் டிஎஸ்பிகளுக்கு 900 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. தலைமை காவலர் வரை இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் 1 நாள் விடுமுறை விடப்பட்டிருக்கு. காவல் உதவி ஆய்வாளர், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளருக்கு 15 நாட்களுக்கு 1 நாள் லீவு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சிறப்பு போலீஸ் பட்டாலியன் பணிபுரியக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் வீக்லி ஆஃப் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. 2ஆம் நிலை காவலர் முதல் ஆய்வாளர் வரை பஸ் பாஸ், ஸ்மார்ட் ஐடி கார்டு 29,96 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்களை எல்லாம் இன்னும் நாம் பட்டியலிட முடியும். இந்த ஆட்சியில் அனைத்து தரப்பு நலன்களையும் பேணி காப்பது போலவே மக்களின் பாதுகாப்பில் இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, அயராது எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவலர்களின் நலனையும் பேணி பாதுகாத்து வரோம்னு மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்.